ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்க மறந்துட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாருக்கு குறைவு இல்லை? இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் குறைவுபடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சிலர் குறைவிலே நிறைவாக இருக்கிறார்கள். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த அவருக்கு பயந்துருங்க. யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். ஏன் பயப்படணும்? அவருக்கு பயந்தா குறைவில்லையா? தானியலே எடுப்போமே. நம்ம தானியல் பார்த்தீங்கன்னா அடிமையாக பிடித்து கொண்டு போகப்பட்ட தேசத்தில், அடிமையின் தேசத்தில் உணவு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு அடிமையாக பிடிக்கப்பட்ட போன இடத்துல சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம் தானே. ஏதோ ஒரு சாப்பாடு குடிச்சு உயிர் வாழணும்ல, ஏதோ ஒரு சாப்பாடு கிடைச்சாலே பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்துல அவர் தானியலும் நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு மனசுக்கு சாப்பிட தோணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சாப்பிடுகிற அசைவ உணவுகள், அந்த அசைவ உணவுகள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தினுடைய, அதாவது வேதத்தினுடைய பிரமாணத்தின்படி அந்த உணவுகள் இல்லை, இருக்காது. ஏன்னா அவங்க புறஜாதி மக்கள். ஆனால் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு இதுதான் சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். கொழுப்பு சாப்பிடக்கூடாது, ரத்தம் புசிக்கக்கூடாது, தாய்ப்பால் ஊற்றி அதாவது அந்த மாட்டுடைய பால் ஊற்றி சமைக்கக்கூடாது, இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் வைக்கிறார். இந்த மீன் சாப்பிடக்கூடாது, இந்த மீன் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காரு. ஆகவே அவங்க அதெல்லாம் தீட்டு, அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தீட்டு. அப்போது அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க. என் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், நான் அவருக்கு பயப்படுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவங்க கர்த்தருக்கு பயந்து அந்த உணவை புசிக்காமல் இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் தேவனுக்கு பயந்து இது வேண்டாம் அப்படி விட்டுருக்குறீங்க, இது எனக்கு தேவையில்லை, நான் தேவனுக்கு பயப்படுறவன், இவங்களோடு எனக்கு பழக்கம் வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, அதனால நான் விட்டுறேன் அப்படின்னு எத்தனை விட்டுருக்குறோம்? இது தேவன் விரும்பாதுன்னு எத்தனை விட்டுருக்குறோம்? எத்தனை காரியங்கள் நாம் தேவனுக்கு என்ன சொல்கிறது, தேவனுக்கு பிடிக்காதுன்னு விட்டுருக்குறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்படி விட்டுருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு குறைவை வைக்க மாட்டார். அடுத்து சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். எப்படி இருக்குமா? தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? எந்த சிங்கங்கள் எந்த சிங்கக்குட்டியை பட்டினியாக போட்டிருக்குது? ஒருவேளை அதுவே போட்டாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போது தேவனுக்கு பயப்படுறதும் குறையப்படாது, தேவனை தேடுகிறவனுக்கும் குறையப்படாது. அல்லேலூயா. ஆமாம், தேவனை தேடின மனிதனுக்கு தேவன் குறைவை வைப்பதில்லை. எப்படியோ ஒரு சூழ்நிலையில் உங்களை போஷிப்பார், உங்களை கைவிட்டுறவே மாட்டார். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, தினமும் அவரை தேடி இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டாரா? விடவே மாட்டார், நிச்சயம் விட மாட்டார். உங்களுக்கு அத்தியாவசியமான உணவை அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். உங்களுக்கு அத்தியாவசியமான வஸ்திரத்தை அவர் கொடுக்காம இருக்க மாட்டார். உங்களுக்கு அது வேணுன்ற காரியம் கட்டாயம் இருக்கும்னா கட்டாயம் அது உங்களை சேரும். ஏன்னா அவரை தேடுகிற மனிதர்களை அவர் கைவிடுகிறதில்லை. ஒன்று, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு குறைவில்லை. இரண்டாவது, தேவனை தேடுகிறவனுக்கு குறைவில்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்துருங்க, குறைவாக இருக்க மாட்டீங்க. தேவனை தேடுங்க, நீங்கள் குறைவாக இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, குறைவில்லாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை மாற்றும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிறைவாய் வைக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் எல்லாம் நீக்குகிறவரே, எங்கேயும் எப்போதும் குறைவை விரும்பாத தெய்வமே, எங்கேயும் எப்போதையும் புலம்பலையும் அழுகையும் வைக்காத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறுவதாக
ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக்குவீராக, குறைவுகளெல்லாம் மாற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.